தியானிக்க போகிறோம். யாத்ராகமம் 33ஆம் அதிகாரம் 14வது வசனம். அதற்கு அவர் என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல தகவனே, இந்த காலை வேலைக்காக மக்கள் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். விசேஷமாக இந்த மாதத்தின் 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஆராதனையாக இருக்கிறபடினாலே இந்த ஆராதனையிலே கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த வாக்குத்தத்தங்களை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்கள். இந்த வாக்குத்தத்தமானது இந்த மாதம் மாத்திரமல்ல, ஆண்டவரே இந்த வருஷம் மாத்திரமல்ல, முடிவு வரைந்தமும் கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தமாக இருக்கிறது. ஆகவே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் பலப்படுத்துங்கள். இந்த வார்த்தைகளை யூடியூப் மூலமாக, பேஸ்புக் மூலமாக பார்க்கிற யாவருக்கும் இந்த வாக்குத்தத்தங்கள் அவர்களும் சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் உதவி செய்ய உடைய கர்த்தர் ஒப்புக் கொடுக்கிறேன். கர்த்தர் பொறுப்படுத்தி ஆசீர்வதித்து வழி நடத்தும்படி இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். உங்களுக்கு சம்பவம் எல்லாம் தெரியும். அவர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற பொழுது சில நெருக்கமான சூழ்நிலைகள் வருகிற பொழுது அங்கே மோசே ஆண்டவரோடு கூட ஒரு வேண்டுதல் செய்கிறார். அதை குறித்து நீங்கள் பார்ப்பீங்களா? 14வது வசனம் சொல்லுது, உம்முடைய கண்களிலே நான் அறிவதற்கு உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும். இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்தருளும் என்றார். ஆமென். ஆண்டவர் மோசே சொல்றார், இந்த ஜனங்கள் யாரு? உங்களுடைய ஜனங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய சமூகம் உனக்கு முன்பதாக. இந்த மாதத்தில் ஆண்டவர் என்ன சொல்றாரு? மே மாதம் நமக்கு என்ன சொல்லுகிறாரு? என்னுடைய சமூகம் என்ன செய்யும்? உங்களுக்கு முன்பதாக போகிறாமின்னு சொல்றேன். ஆகவே இந்த மே மாதத்தில் கரங்களை தட்டி தேவனை பயன்படுத்துங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று சொல்லுகிறார். இந்த மே மாதம் நமக்கு எப்படி இருக்கிறது? ஒரு இளைப்பாறுதலின் மாதமாக இருக்கிறது. ராமின் சொல்லுங்கள். 6 நாள் ஆண்டவர் இந்த உலகத்தை உண்டாக்கி 7வது நாளை அவர் என்ன செய்தார்? அவன் என்ன செய்தார்? 7வது நாள் ஒரு விடுமுறை நாளாக, என்ன நாளாக வைத்தார்? அதை ஓய்வு நாளாக வைத்தார். அந்த நாளை கர்த்தர் ஆசீர்வதித்தார். இந்த இயற்கைகள் நமக்கு வித்தியாசமாக இருக்கும். உஷ்ணம் அதிகமாக காணப்படும். அதனால நீங்க மாமிசத்தின்படி நீங்கள் அங்கலாய்க்க கூடாது. ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுகிறார், இளைப்பாறுதல் தருவேன். நம்ம எப்படி இருக்கணும்? ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கணும். 40 வருஷம் கடந்து போவது உண்மைதான். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிற பொழுது நமக்கு என்ன உண்டாகும்? ஒரு பெரிய ஒரு இளைப்பாறுதல் உண்டாகும். ராமின் நமக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஒரு இளைப்பாறுதலின் பிரயாணத்தை கொடுக்கிறார். ராமின் சொல்லுகிறார். இளைப்பாறுதல் பிரயாணம் என்று சொன்னார். அப்படி நீடிய பிரயாணம் தான். ஆனால் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? நின்று 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 தான் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அந்த இடத்தை போய் கடந்து போகிறார்கள். ராமின் சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கை ஒரு நீண்ட பயணமாக இருந்தாலும் அந்த நீண்ட பயணத்துக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்? நமக்கு என்ன செய்கிறார்? ஒரு இளைப்பாறுதலை கொடுக்கிறார். இப்போ காலையிலேருந்து நம்ம எத்தனை மணி வரைக்கும்? 8 மணி வரைக்கும், 6 மணி வரைக்கும் 7 வேலையெல்லாம் செய்கிறோம் இல்லையா? ஆனால் நமக்கு என்ன நடக்குது? இரவுக்கு என்ன கிடைக்குது? நமக்கு ஒரு இளைப்பாறுதல் கிடைக்கும். அப்போ அந்த இளைப்பாறுதல் கிடைச்சோன்னா அடுத்த நாள் எப்படி இருக்கிறோம்? கொஞ்சம் புஷ்டியாக இருக்கிறோம். அந்த 6 நாட்கள் நம்ம என்ன செய்கிறோம்? இளைப்பாறுதல் இல்லாமல் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். அப்போ 7வது நாள் எப்படிப்பட்ட நாள்? இளைப்பாறுதலினால். அப்போ 7வது நாள் நீங்கள் எங்கே வந்துடணும்? ஆண்டவர் சமூகத்தில் வந்து நம்ம என்ன செய்யணும்? அப்பாவுடைய சமூகத்தில் வந்து என்ன செய்ய வேண்டும்? இளைப்பாறுதல். நாங்கள் இருக்கிறப்போ இந்த மாதத்தில் நான் நிறைய பிரியாணி சாப்பிட்டேன். மல்லி வீட்டு பிரியாணியிலிருந்து பிரதர் வச்ச பிரியாணி இந்த போன வாரம் எல்லாம் கல்யாண வீடுகளுக்கு போய் எல்லா இடங்களையும் பிரியாணி சாப்பிடுவோம். எனக்கு பயமாக இருக்குது, ஏன்டா இவ்வளோ பிரியாணி சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி. அப்போ பாருங்கள், அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறான்? அவர் நம்மை நடத்தி கொண்டு போகிறார். ஒரு செலவுமே இல்லை. ஆனால் பிரியாணி வருது. புரியுதா? அப்போ நம்ம ஆண்டவர் நம்மை வித்தியாசமான முறையில் நடத்தி கொண்டு போவார். ஆகவே ஆண்டவர் சொல்கிறார், அதற்கு அவர் என்னுடைய சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லுவார். இந்த மாதத்திலே கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நமக்கு என்னவாக இருக்கிறது? அவருடைய சமூகம் நமக்கு முன்பதாக போகும். நம்முடைய கோணலான வழிகள் எல்லாம் செவ்வாய்ப்படும். ஒரு ஆமென் சொல்லுங்கள்.
நம்முடைய கடந்த மாதம் முழுக்கள் ஒரு கோணலான வழியை போல காணப்பட்டிருக்கும். பல பிரச்சனைகளை யோசித்துக் கொண்டிருப்பீங்க. இந்த மாசத்துல ஆண்டவர் சொல்கிறார், அவரு மோசே தான் சொல்றாரு, சில ஜனங்கள் கொஞ்சம் வித்தியாசமான ஜனங்கள் தான். நம்ம சபையிலேயோ உலகம் எங்க இருக்கிற சபையா இருக்கட்டும், ஆதி சபையாக இருக்கட்டும், எல்லாருமே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்களாக இருந்தாலும் ஒரு பொறுப்புகள், கோபங்கள், கோபதாபங்கள், இறைச்சல்கள் இப்படி எல்லா இடங்களையும் இருக்கும். ஆனால் யாரு நம்ம எல்லாம் தேவனுடைய ஜனங்கள் தான். ராமேன்னு சொல்லுங்க. மனுஷன் நம்மை மன்னிக்காவிட்டாலும் ஆண்டவர் நம்மளை மன்னித்து நமக்கு என்ன செய்கிறார்? நமக்கு மறுவாழ்வு கொடுக்கிறவராக. இங்க பெரிய ஒரு சண்டை, ஒரு பிரச்சனை ஒரு வந்ததுனால தான் ஆண்டவரோடு மோசே போராடுறாரு. இப்படிப்பட்ட ஒரு நிலை வந்துடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருக்கும் மோசேக்கும் பெரிய ஒரு உடன்பாடு நடந்து கொண்டிருக்கிறது. அப்பதான் ஆண்டவர் சொல்றார், என்னுடைய சமூகம் உனக்கு முன்பதாக. அவர் பெரிய பிரச்சனையில் இருக்கிறார். ஆண்டவருக்கு என்ன சொல்றாரு? ஆண்டவரே, இந்த பிரச்சனை எனக்கு என்ன கிடைக்கணும்? ஒரு பெரிய விடுதலை கிடைக்கணும் என்று சொல்லி ஆண்டவர் என்ன சொல்றாரு? என் கிருபை உனக்கு போதும். ஆண்டவர் பெருசா கேட்டுக்கிட்டு அப்படியா பிரச்சனையை போட்டு தோண்டிக்கிட்டுலாம் இருக்க மாட்டாங்க. அவங்க சொல்ற பிரச்சனையை பத்தி ஆண்டவர் சொல்றேன், என் கிருபை உனக்கு போதும், அவ்வளவுதான். உன் பலவீனத்துல என்ன செய்யும்? அதுபடி பூரணமாக இருக்கும். அதுபோல இந்த மாதத்திலே கர்த்தருடைய கிருபை உங்களோடு இருக்கிறது. அவருடைய சமூகம் உங்களுக்கு முன்பதாக இருக்கிறது. ஆகவே நீங்கள் இந்த மாதத்தில் எப்படி இருக்கணும்? ஒரு ரெஸ்டா இருக்கணும். ராமன் சொல்லுங்க. இந்த மாதத்திலே 5 ஞாயிற்றுக்கிழமை வருது. 5 ரெஸ்ட் உங்களுக்கு வருது. பாசிட்டிவ் பிரேயர் ஒன்று வருது. 6 ரெஸ்ட் வருது. அந்த ரெஸ்ட்டுக்கு நீங்கள் அங்கங்கே போயிடக்கூடாது. ஊட்டி, கொடைக்கானல், இன்னொரு எங்கெல்லாம் போகிறாங்களே, கொல்லாம போகிறாங்க, அங்கேயெல்லாம் போகக்கூடாது. ராமின்னு சொல்லுங்க. இனி வரும் நாட்களில் நம்முடைய சபையில் நிறைய காரியங்கள், நைட் பிரேயர், அது இதெல்லாம் கொண்டு வரணும். நம்ம பிள்ளைகளை என்ன செய்ய வேண்டும்? ஊக்குவிக்க வேண்டிய காலத்துக்குள்ளாக இருக்கிறோம். ஆகவே நாங்கள் அதை தொடர்ந்து ஒரு வசனத்தை வாசிப்போம். யாத்திராகமம் 13ஆம் அதிகாரத்தில் 21வது வசனத்தை வாசிக்குமா? சீக்கிரமாக நான் முடிப்பேன். அவர்கள் இரவும் பகலும் மேகஸ்தம்பம். கரங்களை தட்டி தேவனை பயன்படுத்தி இந்த மாதத்திலே நமக்கு என்ன செய்கிறார்? நமக்கு ஒரு மேகத்தை கொடுக்கிறார். ராமின்னு சொல்லுங்க. இரவிலே உங்களுக்கு என்ன கொடுக்கிறார்? வெளிச்சம் காட்ட. பிரயாணம் பயங்கரமான ஒரு பிரயாணம். வனாந்திர பிரயாணம் என்பது மிக பயங்கரமானது. நம்ம இந்த ஏப்ரல் இந்த சீசன்ல இந்த வெயில நம்ம என்ன செய்யறோம்? பின்னால உட்காந்துக்கிறோம். ஏசியில் உட்காந்துக்கிறோம். பின்னுக்கு இருக்கிற பயணத்தை நல்லா இருக்கு போல இருக்கு, அது முன்னால கொண்டது போடணும். அப்ப அந்த கால் வைக்க முடியாது, மறித்து போவார்களாம். அதனால ஆண்டவர் என்ன செய்யறார்? பகலெல்லாம் என்ன செய்யறார்? ஒரு மேகஸ்தம்பம். புறாமின்னு சொல்லுறாரு. இந்த மாதத்துல ஆண்டவர் எப்படி இருக்கிறாரு? ஒரு மேகஸ்தம்பமாக இருக்கு. அப்ப நீங்க கீழே பார்த்து நடக்க கூடாது. நீங்க எங்க பார்த்து நடக்கணும்? மேலே பார்த்து நடக்க வேண்டும். மேகஸ்தம்பம் எப்படியெல்லாம் உங்களை நடத்துகிறதோ அதன் வழியிலாக இரவிலே என்ன நடக்கிறது? ஒன்று வெளிச்சம், இன்னொன்று என்னது? பாதுகாப்பு. இரவையில பனி பெய்யுமா, பயங்கர பனி, வாயெல்லாம் வெடிச்சு போயிடும். ஊட்டி, கொடைக்கானல் பக்கம் உங்களுக்கு தெரியும். ஸ்ரீலங்காவிலே இந்த வெயில் அடிச்சுன்னா பயமா இருக்கும். ஆக்களை பார்க்க மூஞ்செல்லாம் வெடிச்சு போயிட்டு பயங்கரமா இருக்கும். அதுக்கு தான் இந்த கிரீம் போடுறது. இந்த உதட்டுக்கெல்லாம் அந்த லிப்டிக்கெல்லாம் போடுறாங்களே, அதெல்லாம் அழகுக்கல்ல அந்த வெள்ளைக்காரங்க என்ன செய்வாங்க? அவங்களுடைய உதடுகள்லாம் வெடிக்கிறதுனால அந்த மருந்து அதுக்கு லிப்டிக் என்னது? மருந்து. நம்ம விளக்காம நம்ம மருந்தை பூச்சிட்டு இந்த வெயில் இங்கே மழையிலையும் மருந்து பூசுறோம், வெயிலையும் மருந்து பூசுறோம், கல்யாண வீட்டுக்கு மருந்து பூசுறோம். அப்போ அது ஒரு மெடிக்கல், ஒரு மெடிசன். இப்போ அந்த மெடிசனை அவங்க கொஞ்சம் கலராக்கி போட்டு இருக்கிறாங்க. சரியா? அது எப்படி உற்பத்தி ஆக்கப்படுகிறதுன்னு கேட்டால் அதுக்கு பிறகு போடவே முடியாது. ஆகவே அங்கே நாங்கள் பார்க்கிறோம், அப்போ இரவிலையும் அவர்களால் என்ன செய்ய முடியாது? பிரயாணம் பண்ண முடியாது. ராமேஸ்வரம் ஆண்டவர் எப்படி இருக்கிறார்? நமக்கு மேகஸ்தம்பமாகவும் அக்கினி ஸ்தம்பமாக இருக்கிறார். கரங்களை தட்டி நம்முடைய உயிரை என்ன செய்து? நம்முடைய உயிரை பாதுகாப்பதற்கு, அவர் சொன்ன வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவதற்கு, அவர்கள் கானான் தேசத்திலே போய் அவர்கள் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு ஆண்டவர் ஒரு பாதுகாப்பாக இருக்கிறார். ராமேன் சொல்லுங்க. அவர்களுக்கு முன்பதாகவும் பின்பதாகவும் அவர் கடந்து போகிறார். ராமேன் சொல்லுங்க. ஆகவே அந்த வசனத்தை வாசிங்க மகள்.
அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேக ஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். இரண்டாவது காரியம், அவர் பகலிலும் இரவிலும் அவர்களுக்கு முன்பதாக செல்லுகிறார். நம்ம ஆண்டவர் இந்த மாதத்தில் எப்படி இருக்கிறாரு? இரவிலையும் என்ன செய்யறாரு? உங்களுக்கு பாதுகாப்பு, பகலையிலையும் உங்களுக்கு பாதுகாப்பு. அப்ப நீங்க காலையில் எழும்பணும்னா என்ன சொல்லணும்? ஆண்டவரே என்ன செய்யணும்? எனக்கு ஒரு ப்ரொடெக்ஷன், பாதுகாப்பு கொடுங்க. என் பிள்ளைக்கு பாதுகாப்பை கொடுங்க. என் வேலைத்தளத்துக்கு போய் ஒவ்வொருத்தருக்கும், ஏன்னா தடிக்கு விழுந்தாலே இன்னைக்கு என்னமோலாம் நடக்குது. அதனால ஆண்டவர் பாதுகாப்பாக இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் எப்படி பாதுகாக்கிறோம்? மூன்றாவது வாசிப்போம். அதே அதிகாரத்தை வாசிப்போம். 22 வாசி. பகலிலே மேக ஸ்தம்பமும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவில்லை. கரங்களை தட்டி தேவன் என்ன செய்கிறார்? அவர்களோடு கூட செல்லுகிறார். அடுத்து என்ன செய்கிறார்? அவர்களை விட்டு விலகாதபடி இருக்கிறார். உங்களை விட்டு ஆண்டவர் என்ன செய்கிறார்? இந்த மே மாதத்தில் உங்களை விட்டு விலகாதபடி. மே மாதம் மாத்திரம், அடுத்து என்ன மாதம் வருது? ஜூன், அப்புறம் ஜூலை. இந்த வருஷம் முடிவு, அடுத்த வருஷம் முடிவு பரியந்தம் நான் உங்களோடு கூட இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. எப்படி இருப்பாரு? மேக ஸ்தம்பமாக, அக்கினி ஸ்தம்பமாக. நம்ம ஆண்டவர் எப்படி இருக்கிறார்? நமக்கு குளிர்ச்சியான வேலையிலே அவர் நமக்கு உஷ்ணமாகவும், உஷ்ணமான வேலையிலே நமக்கு எப்படி இருக்கிறாரு? குளிர்ச்சியாகவும் இருக்கிறார். ராமின்னு சொல்லுங்க. ஆகவே கரங்களை தட்டி 13 வாசிங்க மகள். கர்த்தரின் நியாயப்பிரமாணம் உன் வாயில் இருக்கும்படிக்கு இது உன் கையிலே ஒரு அடையாளமாகவும் உன் கண்களின் நடுவே நினைப்பூட்டுதலாகவும் இருக்க கடவுது. பலத்த கையினால் கர்த்தர் உன்னை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். பலத்த கையினால் கர்த்தர் உன்னை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். பலத்த கைகளினாலே ஆண்டவர் என்ன செய்கிறார்? நம்மை என்ன செய்கிறார்? நடத்தி கொண்டு வருகிறார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துகிறார். அடிமைத்தனத்தில் இருந்து ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவருடைய பலத்தை கைதான் என்ன செஞ்சுட்டேன்? அவர்களை என்ன செஞ்சுட்டேன்? சொல்லுங்களே, அவர் என்ன செஞ்சுட்டேன்? அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை விடுதலை செய்து ஆண்டவர் என்ன செய்தார்? அவர்களை புறப்பட பண்ணினார் என்று சொல்லப்படுகிறது. 33 வாசி மகள். மோசே கூடாரத்துக்குள் பிரவேசிக்கையில் மேகஸ்தம்பம் இறங்கி கூடார வாசலில் நின்றது. கர்த்தர் மோசேயோடு பேசினார். ஆமென். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்கள். அடுத்து ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? ஆமென். வாசிங்க மகன். மோசே கூடாரத்துக்குள் பிரவேசிக்கையில், மோசே இந்த கூடாரத்துக்குள், ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே பிரவேசிக்கிற பொழுது மேகஸ்தம்பம் இறங்கி, மேகஸ்தம்பம் இறங்க அப்படின்றது என்ன இறங்குது? என்ன இறங்குது? தேவன் என்ன செய்கிறார்? இறங்குகிறார். இந்த மாதத்தில் ஆண்டவர் என்ன சொல்றாரு? இறங்குகிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. தேவாலயத்தில் இறங்கி தேவன் பேசுகிறார். ஆமீன் சொல்லுங்க. இந்த மாதத்தில் 5 ஆராதனைகள் இருக்கிறது. ஆமீன். என்ன செய்கிறாரு? 5 10 பகலில் ஈவினிங்ல ஆராதனை. ஆகவே ஆண்டவர் வாசிப்பகள். மோசே கூடாரத்துக்குள் பிரவேசிக்கையில் மேகஸ்தம்பம் இறங்கி கூடார வாசலில் நின்றது. சர்வ வல்லமையுள்ள தேவன், சகலவற்றை உண்டாக்கின தேவன் ஒரு கூட்ட ஜனங்களுக்காக ஆண்டவர் என்ன செய்கிறார்? முழுமையாக அவர்களோடு கூட இருந்து ஆமென் அவர்களை வழிநடத்துவது மாத்திரமல்ல, அவர்களோடு செல்வது மாத்திரமல்ல, அவர்களை விட்டு விலகாதது மாத்திரமல்ல, அவர்களுக்காக அவர்கள் இருக்கிற இடங்களிலே அவர் இறங்குகிறார். ஆமென். அப்ப என்ன நடக்கிறது? அப்ப அவர்கள் அந்த ஆசரிப்பு கூடாரங்களை சுமந்து கொண்டு போகிற பொழுது இந்த அக்கினி ஸ்தம்பம், மேக ஸ்தம்பத்தை அவர்கள் பார்த்து கொண்டே போவார்கள். ஆமென் சொல்லுங்க. கிறிஸ்துவ வாழ்க்கை கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிற வாழ்க்கையா இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. மனுஷனை பார்த்து கொண்டு நடப்பதல்ல, கிறிஸ்துவை நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிற பொழுது அப்ப அவர்கள் என்ன செய்வார்கள்? அவர்கள் பார்த்து கொண்டு இருக்கிற பொழுது அந்த மேக ஸ்தம்பமானது அப்படி எந்த இடத்துல போய் அப்படி இறங்கி நிற்கிறதோ அந்த இடத்துல அவர்கள் கூடாரத்தை போட்டு அங்கே தங்கி விடுவார்கள், இளைப்பார். அதற்கு பிறகு அவர் மீண்டும் அவர்கள் என்ன செய்வார்கள்?
அது ஆயத்தப்படும். அது மீண்டும் அந்த மேகம் என்ன செய்யும், மேலாக அப்படியே போகிற பொழுது இந்த ஜனங்கள் ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி விட்டார். நாம் என்ன செய்ய வேண்டும், இந்த இடத்தை விட்டு கடந்து போக வேண்டும் சொல்லி புறப்பட்டு போவார். ஆமென் சொல்லுங்க. இந்த மாதத்தில் ஆண்டவர் உங்களை இளைப்பாறுதலை கொடுப்பார். அதே வேளையிலே உங்களை நடத்தி செல்கிறவராக இருக்கிறார். அங்கே இளைப்பாறுதல் சொல்லி அப்படியே வீட்டுக்கு போய் வேலைக்கெல்லாம் போகாம வீட்டுக்குள்ளே உட்கார்ந்துருக்க கூடாது. நம்ம என்ன செய்யணும், அடுத்து ஆண்டவர் நமக்கு என்ன செய்ய போகிறார் பார்த்து கொண்டிருக்கணும். ஆமென் சொல்லுங்க. அப்ப ஆண்டவர் மீண்டும் எழும்புவார். அப்ப எழும்புனவரும் நீங்க என்ன செய்யணும், அவரோடு கூட பிரயாணம் பண்ண வேண்டும். வாசி மக்கள் அந்த வசனத்தை மீண்டும். மோசே கூடாரத்துக்குள் பிரவேசிக்கையில் மேகஸ்தம்பம் இறங்கி கூடார வாசலில் நின்றது. கர்த்தர் மோசேயோடு பேசினார். கர்த்தர் என்ன செய்கிறார், ஊழியக்காரனோடு கூட பேசுகிறார். ஆமென் சொல்லுங்க. அப்ப அந்த ஜனங்கள் வந்து அந்த கூடாரத்துக்குள்ளே வந்தவுடனே மோசே அல்ல, கர்த்தர் பேசுகிறார். ஆமென் சொல்லுங்க. இந்த இடத்துக்கு வந்தவுடன் மனுஷன் அல்ல, ஊழியக்காரன் அல்ல, உங்களுக்கு நேராக பேசுகிறது ஆண்டவருடைய வார்த்தை. ஆமென் சொல்லுங்க. அப்ப அந்த வார்த்தை நீங்கள் விசுவாசிக்கிற பொழுது கர்த்தர் வார்த்தையின் வழியாக நடத்துகிறவர்கள். அதே வாசி மகள். ஜனங்கள் எல்லோரும் மேகஸ்தம்பம் கூடார வாசலில் நிற்க கண்டார். ஆமென். இப்ப ஜனங்கள் என்ன செய்றாங்க, என்ன செய்யணும், ஜனங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும், உங்களுடைய நோக்கமெல்லாம் எப்படி இருக்க வேண்டும், கிறிஸ்துவையே சார்ந்திருக்க வேண்டும், வார்த்தையை சார்ந்திருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அப்ப இவர்கள் என்ன செய்கிறார்கள், மோசையோடு கூட அவர்கள் பிரயாணம் பண்ணுகிறார்கள். மேகஸ்தம்பம் அக்கினி ஸ்தம்பங்களை நடத்தி கொண்டு போகிறது. அப்ப அந்த இன்ட்ரடக்ஷன் எப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் நோக்கி பார்க்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அப்ப உங்களுக்கு இன்னைக்கு வார்த்தை வரும். இந்த வார்த்தை நீங்கள் என்ன செய்ய வேண்டும், பிடித்துக் கொண்டு என்ன செய்ய வேண்டும், இந்த மாதம் முழுவதும் நீங்கள் நடக்க வேண்டும். ஆண்டவர் தான் சொல்றாரு, மோசே சொல்லுகிறார், நீர் ஆமென் என்னது எங்களோடு கூட வராவிட்டால் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், இந்த இடத்தை விட்டு நாங்கள் போக மாட்டோம் என்று சொல்லி. ஆமென். அப்பதான் நாங்கள் நம்ம சபையில் ஒரு பாட்டு பாடுவோம். என்ன பாட்டு, தேவா நான் ஏதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன், தேவா நான் ஏதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன், நீரோடு இருப்பதினால், நீரோடு வருவதினால், மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதை காட்டுது, பாதை காக்க பகலெல்லாம் கூட செல்லுது, மேகஸ்தம்பம் பாதை காட்டுது, பாதை காக்க பகலெல்லாம் கூட செல்லுது, அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும். ஆமென். அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. என்னோடு இருப்பதினால், என்னோடு வருவதினால். ஆமென். அப்ப ஆண்டவர் இந்த மாதம் இந்த பாடலை தான் என்ன டெய்லி பாடல். ஆமென் சொல்லுங்க. அந்த பாடலை பாடிக்கொண்டு போகணும். வாசி மகள் 33:10 நம்ம சொல்லுது, எழுந்து நின்று என்ன செய்தார்கள், என்னது பணிந்து கொண்டார்கள். ஆமென் சொல்லுங்க. அப்ப ஆண்டவரை எப்ப என்ன செய்யணும், இந்த மாதத்திலே அவர் ஆமெனுடைய சமூகத்துக்கு வருகிற பொழுது நீங்கள் என்ன செய்ய வேண்டும், அவரை பகிர்ந்து கொள்ள வேண்டும், பணிந்து கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுங்க. ஆகவே தான் அந்த நடத்துதல் இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் உங்களை வித்தியாசமான முறையில நடத்துவார். ஜனங்களுடைய நடத்துதலை குறித்து வேதம் சொல்லுகிறது. அவர்கள் ஆமென் என்னது, அவருடைய உடைகள் என்ன செய்யும் இல்லையா, பழமையாய் போகவில்லையா, 40 வருஷம் கால்கள் வீங்கவில்லையா. அப்படின்னா என்ன அர்த்தம், 40 கொஞ்சம் தூரம் நடந்து போனாலே கால் வீங்கி போயிடும்.
எனக்கு பயம். கொஞ்சம் எங்கேயாச்சும் போயிட்டு வந்து கால் வீங்கிட்டு தான் சிஸ்டர் காலையே பார்ப்பாங்க. அவங்க என்னமோ கற்றுக்க காலே இப்படிதான், எங்கள் பரம்பரை காலே இப்படிதான் ஆமின்னு. அப்போ கால்கள் எப்படி ஆகவில்லையா? யோசித்து பாருங்கள். மாடு ஆடு குழந்தைகள் குட்டிகள் எல்லாரும் கொண்டுகிட்டு ஒரு கூட்டம் போய்கொண்டே இருக்காங்க. எவ்வளவு பேரு? 6 லட்சம் பேர். இங்க பாருங்க, என்னை பாருங்க, 6 லட்சம் பேர் என்ன செய்யறாங்க? கடந்து போய்கொண்டே இருக்கிறார்கள். வியாதிகள் அவர்களை பின்தொடரவில்லை. கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்தினார்கள். எந்த விதமான தொற்று நோய்கள் ஒன்றும் அவர்களை பின்தொடரவில்லை. எகிப்துக்கு வந்து வியாதிகள் ஒன்று உங்களுக்கு என்ன செய்யாது, உங்களுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். ஆண்டவரோடு கூட இருக்கிறார். எல்லாத்துக்கும் ரெஸ்பான்ஸ் அவர் காட் ஜீசஸ். நமக்கு ரெஸ்பான்ஸ் யாரு? வியாதி உலகத்தில் எல்லாருக்கும் வியாதி வருது. ஆனா கிறிஸ்தவர்களுக்கு வியாதி வந்தா எல்லாரும் என்ன செய்யறாங்க? ஏன் உங்களுக்கு வியாதி வருது? அப்ப அவங்களுடைய நம்பிக்கை என்ன? இயேசுனோடு இருக்கிறார் என்று சொல்லி, கிறிஸ்தவனோடு இயேசு இருக்கிறார்கள் நம்பிக்கை. நமக்கு இயேசு இருக்கிறது கூட நம்பிக்கையில பிசாசு இருக்கிறான்னு சொன்னா நம்புவோம். ஏதோ தூக்கு நேரம் டொக்கு டொக்குன்னு தட்டினுச்சு. ஆமேன்னு. அப்ப என்னது? பிசாசு தான் இன்னைக்கு நம்ம நம்புவோம். அவன் அது கள்ள தீர்க்கதரிசனம் சொல்றதும் கள்ள காரியங்கள் இதைதான் நம்பிக்கொண்டிருக்கிறாங்க. நாட்களை பார்க்கிறதும் காலங்களை பார்க்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர் என்று வேதம் சொல்றது. ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்கள் ஆசீர்வாதம். ஒரு உடன்படிக்கை, அந்த யாரு? மோசே உடன்படிக்கை பண்ணுகிறார். ராமேன் ஜனங்கள் பயங்கரமான ஜனங்களாக இருந்தாலும் என் ஜனங்கள் என்று ஆண்டவர் சொல்றாங்க. ஆகவே இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிற பொழுது நீங்க என்ன செய்ய வேண்டும்? அவரை கனப்படுத்த வேண்டும். நம்ம கனவீனப்படுத்தக்கூடாது. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு கனவீனப்படுத்துகிறபடினா வார்த்தை நமக்குள்ள இருக்காததுனால நம்முடைய வாழ்க்கை சரியில்லாமல் இருக்கிறது. ஆகிய வார்த்தை நமக்குள்ள இருக்குமானா அந்த வார்த்தை நம்மை சரியான பாதையில நம்ம நடத்துறாங்க. அதுதான் நம்ம ஆண்டவரை நம்ம கனவீனப்படுத்துறோம்னு என்னது? வார்த்தை நாங்கள் விசுவாசிப்பது இல்லை. விசுவாசிக்க விட்டால் என்ன? வார்த்தை விசுவாசிக்க விட்டால் என்ன அர்த்தம்? வார்த்தை நீங்க விசுவாசிக்கலன்னா என்ன அர்த்தம்? இயேசுவை நீங்க என்னது நம்பல. அவர் கல்வாரிக்கு வந்ததை நம்பல. அவர் உயிரோடு வந்தது நம்பல. இந்த பூமிக்கு வந்தது செஞ்ச காலம் எதுவுமே நம்பல. உங்களுடைய நம்பிக்கை அற்ற சூழ்நிலையினாலே ஆண்டவர் என்ன செஞ்சார்? உங்களுக்கு அற்புதம் செய்ய முடியாது. வேதம் சொல்லுகிறது, தங்கள் ஜனங்கள் அவரை நம்பாதபடினால் அவருடைய சொந்த ஊருக்குள் அவரால் என்ன செய்ய முடியாமல் போய்விட்டது, அற்புதம் செய்ய முடியவில்லை. நீங்களும் நானும் பாக்கியவான்கள். புறஜாதியாக இருந்தாலும் ஆண்டவரை இன்றைக்கு நாங்கள் விசுவாசிக்கிறபடி நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆகவே வசனத்தை வாசிப்பார்கள். ஜனங்கள் என்ன செய்தார்கள்? பணிந்து கொண்டார்கள். ராமேன் சொல்லுங்க. அப்ப ஆண்டவருடைய வார்த்தைக்கு வந்தோன்னு என்ன செய்யணும்? உடைய சத்தத்தை கேட்க வேண்டும். ராமேன் சொல்லுங்க. அது கேட்டவுடன் என்ன செய்ய வேண்டும்? பணிந்து கொள்றது என்னது? பணிந்து கொள்றது என்னது? விடிய விடிய கீழ்ப்படிய வேண்டும். இன்னைக்கு கேட்ட வசனத்துக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படிய வேண்டும். ஆமென். அப்ப இந்த வசனம் என்ன செய்யும்? அது கிரியை செய்யும். ஆமென் சொல்லுங்க. அப்ப நீங்க கீழ்ப்படியாட்டிக்கு என்ன செய்யாது? வசனம் என்ன செய்யாது? உங்கள் வாழ்க்கையில கிரியை செய்யாது. ஆகவே அவருடைய சமூகம் நமக்கு முன்பதாக போகிறது. அவர் நமக்கு இளைப்பாறுதல் தருகிறார் என்கிற அந்த வார்த்தை நீங்க என்ன செய்ய வேண்டும்? விசுவாசிக்க வேண்டும். அப்ப நம்ம ஆண்டவர் நமக்கு முன்பதாக போகிறார்னு என்ன செய்யணும்? என்ன செய்ய வேண்டும்? உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், அற்புதம் நடக்கும் சொல்றாங்க. ஆமாம். நம்ம யோசுவாவுக்கு சொல்றாரு, இன்னைக்கு ஜனங்கள் எல்லாம் என்ன செய்ய? பரிசுத்தப்படுத்திக்கொள், நாளைக்கு என்ன செய்ய போறேன்? பெரிய ஒரு அற்புதம் செய்ய போறோம். ராமேன் சொல்லுங்க. அது அவர் பரிசுத்தராக இருக்கிறப்ப நீங்கள் நான் என்ன செய்ய வேண்டும்? ஆமென். பரிசுத்தம் உள்ளவங்க இன்னும் பரிசுத்தமாக வேண்டும். ராமேன் சொல்லுங்க. அப்ப நாம இருக்கிற காலம் மோசையின் காலம் அல்ல. இயேசு வந்து போய் மீண்டும் வருகிற காலமா இருக்கிறபடி நீங்களும் நானும் நம்ம என்ன செய்ய வேண்டும்? நம்மை ஆயத்தப்படுத்திக் கொண்டு, குடும்பத்தை ஆயத்தப்படுத்திக் கொண்டு, சபையை ஆயத்தப்படுத்திக் கொண்டு, ஆயத்தம் இல்லாத ஜனங்களுக்கு கர்த்தரை அறிவித்து அவர்களை நாங்கள் ஆயத்தப்படுத்த வேண்டும். ராமேன் சொல்லுங்க. ஆமென். அதுதான் மிக முக்கியமான யோசிக்கிறாரு. எஸ்ரா கர்த்தருடைய வசனங்களை எடுக்கிற பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள், அடிமையில் இருந்த ஜனங்கள் எழுப்பி எல்லாரும் கண்ணீர் விட்டு அழுதார்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே ஆமென். நான் பார்க்கிறோம், ஆண்டவருடைய வசனம் என்ன செய்து அவருடைய இருதயங்களை உடைக்கிறது. ஆண்டவருக்கு நாங்கள் விரோதமாக இருந்தோம். எங்களுடைய மூதாதையர்கள் செய்த பாவத்தினால் நாங்கள் 70 வருஷம் நாங்கள் அடிமைகளாய் போய் அந்நிய தெய்வத்தை வணங்கி அக்கிரம சிந்தைகளோடு இருக்கிற எங்களை ஆண்டவர் மீண்டும் சொந்த தேசத்துக்கு கொண்டு வந்து ஆலயத்தை கட்டி எங்களை அன்பு செலுத்துகிறாரே, எங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுக்கிறாரே என்று சொல்லி அவர்கள் நினைத்து கண்ணீர் விட்டார்கள்.
நீங்களும் நானும் எப்படி இருந்து கொண்டிருக்கிறோம்? ஆமீன். ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஆமீன் சொல்லுங்க. ஆண்டவருடைய நேசம் நமக்கு அவ்வளோ பெரிதாக இருக்கு. கடைசியாக ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். வாசிப்படி உபாகமம் 31:15 வாசிமகள். கர்த்தர் கூடாரத்திலே மேகஸ்தம்பத்தில் தரிசனமானார். மேகஸ்தம்பம் கூடார வாசல் மேல் நின்றது. ஆமீன். மேகஸ்தம்பம் எங்க இருக்கான்? எங்கயா? சபைக்கு மேல இருக்கிறாங்க. அங்கதான் உங்களுக்கு இழைப்பாங்க. 6 நாள் அப்படியே கஷ்டப்பட்டு இருப்பீங்க. ஒரு கொஞ்சம் ரெஸ்ட்டுன்னு அப்படின்னா இங்கே வந்துடணும், சபைக்கு வந்துடணும். அப்படின்னு சொல்லுங்க. கர்த்தருடைய கர்த்தர் கூடாரத்திலே மேகஸ்தம்பத்திலே தரிசனமானார். மேகஸ்தம்பம் இணைந்தது. அப்படின்னு சொல்லுங்க. ஆமே. நம்ம கூடாரத்தின் மேல என்ன நிற்குது? சபையில என்ன நிற்குது? மேகஸ்தம்பம். ராமின்னு சொல்லுங்க. பவுல் சொல்லுகிறார், நீங்களே யாரா இருக்கீங்க? தேவனுடைய ஆலயமாக இருக்கீங்க. அப்ப தேவனுடைய ஆலயமா நீங்க இருந்து மேகஸ்தம்பம் எங்க இருக்கும்? உங்களை சூழ்ந்து இருக்கும். ராமின்னு சொல்லுங்க. ஆமாவா இல்லைங்க? அப்ப இந்த மாதம் கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். என்னது? என்னுடைய சமூகம் உங்களுக்கு முன்பதாக செல்லும். வேற என்னது? நான் உங்களுக்கு இளைப்பாறுதல். கரங்களை தட்டி தேவன்